மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்கள் இறந்தவர்களின் பெயர் விவரங்கள் பதிவேடுகளில் இல்லை என அதிர்ச்சி தகவலானது வெளியாகியிருக்கிறது. அண்மை தகவலாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் அருண் வழங்க கேட்கலாம். வணக்கம் அருண், இந்த குளறுபடி குறித்தான கூடுதல் விவரங்கள். திவ்யா, மதுரை அண்ணாநகர் பகுதியைச் சேர்ந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் முத்துக்குமார் இவர் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் முதல்வருக்கு தகவல் அறியும் உரிமை சட்டத்தின்படி விவரங்கள் கோரி 7 கேள்விகளை அனுப்பியிருந்தார். அதில் 2021 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ஆண்கள், பெண்கள் மற்றும் திருநங்கைகளின் பெயர் விவரங்களையும் 2022 ஆண்டு முதல் 2024 ஆண்டு வரை சிகிச்சையின் போது இறந்த ஆண்கள் மற்றும் பெண்கள் மற்றும் மாற்றுப்பாணத்தை சேர்ந்த திருநங்கைகளின் புகைப்படங்கள் விவரங்கள் மற்றும் சில கேள்விகளை தகவல் உரிமை சட்டத்தில் கேள்வி எழுப்பியிருந்தார். அதன்படி மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் அவருக்கு பதில் கடிதம் அளிக்கப்பட்டது. அந்த கடிதத்தில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருபவர்களின் பெயர் விவரங்கள் மற்றும் சிகிச்சையின் போது இறந்தவர்கள் பற்றிய விவரங்கள் எதுவும் மருத்துவ பதிவேடுகள் இல்லை என்றும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிகிச்சையின் போது இறந்தவர்களின் உடனே உறவினரிடம் ஒப்படைத்த மருத்துவமனை அலுவலர்களின் பெயர் விவரங்கள் மருத்துவ பதிவேடுகள் இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது பற்றி வழக்கறிஞர்கள் முத்துக்குமார் அவர்கள் கேட்டபொழுது மாவட்ட ஆட்சியர் உதவியாலும் ரெட் கிராஸ் உதவியின் மூலம் சாலையில் ஆதரவற்ற உயிருக்கு போராடி கொண்டிருக்கக்கூடிய பலரும் உடனிருந்து உதவி செய்ய ஆளில்லாத ஆதரவற்றவர்கள் பலரும் மத்திய அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்படுகிறார்கள் என்றும் சிலரை மருத்துவமனை நிர்வாகம் கட்டாயப்படுத்தி வெளியேற்றும் நிலையில் மீண்டும் அவர்கள் சிகிச்சைக்காக அரசு ராஜாஜி மருத்துவமனையில் அனுமதிக்கப்படுகிறார்கள். அவர்களை அவரது உரிமையுடன் சேர்த்து வைக்கும் முயற்சிகள் எடுப்பதற்காக மருத்துவமனை நிர்வாகத்தில் அனுமதி கேட்டபோது அவர்கள் அனுமதி மறுத்து விடுகிறார்கள் என்றும், மேலும் இந்த தகவல் அறியும் உரிமை சட்ட பிரகாரம் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்களின் கேள்வியானது கேள்விக்குள்ளாக இருக்கிறது என்றும், சில மருத்துவமனை சிகிச்சை தப்பிவிட்டதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த விவகாரத்தில் மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றவர்கள் இறந்தவர்களின் பெயர் விவரங்கள் பதிவேடுகளில் இல்லை என்பது அதிர்ச்சி தகவல்களும் தற்போது வெளியாயிருக்கிறது. கூடுதல் விவரங்களுக்கு நன்றி அருண்.